சொற்பொழிவு 3. தர்ம சக்கரம். ஒரு போதிசத்துவர் வழங்கும் பரிசு எந்த ஒரு ஆதாரமும் இன்றி, எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி வரும். அத்தகைய மகான்கள் பரிசு வழங்கும் போது எந்த ஒரு சுயநலமோ அல்லது உள்நோக்கமோ இன்றி வழங்குவார்கள். ஏன் அப்படி? போதி நிலையில் இருப்பவர்கள் வழங்கும் பரிசுத்தன்மை அளவிட முடியாதது. ததாகதர் கூறுகிறார், சுபூதி. ஒருவர் தம்முடைய உடைமைகளால் அறியப்பட முடியுமா என்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சுபூதி இவ்வாறு மறுமொழி கூறினார், பிரபுவே, அது முடியாத செயல். ஒருவர் அவ்வாறு ததாகதரை உடைமைகளால் அறிய முற்பட்டால் எதையும் அறிய முடியாதவராகி விடுவார். புத்தர் மீண்டும் கூறினார், எங்கே உடைமையின் அடையாளங்கள் இருக்கின்றனவோ அங்கே ஏமாற்றுத்தனம் இருக்கிறது. உடைமையின் அடையாளங்கள் இல்லை என்றால் ஏமாற்றுத்தனம் இல்லை. அதனால் ததாகதர் அடையாளம் இல்லாததன் மூலமே அறியப்படுகிறார். அடையாளமின்மையே அவரது அடையாளம். இனி வரப்போகும் காலத்தில், நல்ல கோட்பாடுகள் எல்லாம் மறைந்து போகும் காலகட்டத்தில் இந்த சூத்திரத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்பவர்கள் இருப்பார்களா? அதற்கு புத்தர் சொன்னார், அப்படி பேசாதே சுபூதி. ஆம், இப்போது போதிக்கப்படும் இந்த சூத்திரத்தின் உண்மை பொருளை அந்த காலத்திலும் புரிந்து கொள்பவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அதற்கு காலமில்லை. போதிசத்துவர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஸ்பூதி. அந்த போதிசத்துவர்கள் இருக்க, புத்தர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் புனிதமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். சுபூதி. இந்த சூத்திரத்தின் மெய்மையான பொருளை அறிந்த போதிசத்துவர்கள் ஒவ்வொருவரும் புனித புத்தராகவே பிறப்பார்கள். அந்த ததாகதரின் அறிவை தெரிந்து கொண்டு, அவரை சார்ந்து, அவர் கூறும் பொருளை உணர்ந்து அவர்கள் புத்தராகவே அழைக்கப்படுவார்கள். சுபூதி. அவர்கள் ததாகதரின் புத்த தரிசனத்தால் அறியப்படுவார்கள். சுபூதி. அவர்கள் ததாகதரின் புத்த வழியால் காணப்படுவார்கள். சுபூதி. அவர்கள் ததாகதரால் முழுமையாக அறியப்படுவார்கள். சுபுதி. அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத, அளவிட முடியாத மரியாதை பெறுவார்கள். சுபுதி. கௌதம புத்தர் சொன்னார், அதனால் சுபுதி, மிகுந்த கவனத்துடன் நன்றாக கேள். இவை அற்புதமான வார்த்தைகள். அற்புதமானவை. ஏனெனில் புத்தர் போதிசத்துவர்களிடம் பேசுகிறார். சாதாரண மனிதர்களிடம் சொல்லப்பட்டிருந்தால் அவை அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளாக இருந்திருக்காது. சாதாரண மனிதன் மிகுந்த கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். கவனிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. கவனிப்பது என்றால் இப்போது கேட்பது என்று பொருள். கவனிப்பது என்றால் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது என்று பொருள். கவனிப்பது என்றால் விழிப்புடன் இருப்பது, உணர்வுடன் இருப்பது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று பொருள். மனம் என்பது உள்ளுக்குள் ஒரு பித்து பிடித்தவனைப் போல் பிதற்றிக் கொண்டிருக்கிறது. மனம் 1000 எண்ணங்களை நெய்து கொண்டே இருக்கிறது. மனம் உலகம் முழுவதையும் சுற்றியபடி இருக்கிறது. கடந்த காலத்தில், எதிர்காலத்தில். நீங்கள் எப்படி கவனிக்க முடியும்? எவ்வளவுதான் கவனித்தாலும் அது சரியான கவனித்தல் ஆகாது. நீங்கள் இங்கு சொல்லாத ஒன்றை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். இங்கு சொல்வதையெல்லாம் இழந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனெனில் உங்களது மன அலைவரிசை இங்கு இல்லை. நீங்கள் வார்த்தைகளை நிச்சயம் கவனிப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் காது கேளாதவர்கள் அல்ல. ஆனால் அதுவே கவனித்தலாகாது. அதனால்தான் இயேசு தம் சீடர்களிடம் சொன்னார், உங்களுக்கு காதுகள் இருந்தால் கவனியுங்கள், உங்களுக்கு கண்கள் இருந்தால் பாருங்கள். அந்த சீடர்கள் பார்வையற்றவர்களும் இல்லை, காது கேளாதவர்களும் இல்லை. அவர்களுக்கு காதுகள் உங்களுக்கு இருப்பது போலவே ஆரோக்கியமாக இருந்தன. கண்களும் உங்களைப் போலவே நன்றாக இருந்தன. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் வினோதமானவை அல்ல. அவை மிகவும் தொடர்புடையவை. அவர் சாதாரண மக்களிடம் பேசுகிறார். அவர்களின் கவனத்தை பெற வேண்டும். அவர் உரத்து குரல் எழுப்ப வேண்டும். ஆனால் புத்தரின் வார்த்தைகள் அற்புதமானவை. அவர் போதிசத்துவரிடம் பேசுகிறார். அவர் ஒரு மகா மனிதர், ஒரு போதி மனிதர். புத்தர் ஆவதற்கு சற்றே அருகில் இருப்பவர். அதனால் சுபூதி, நன்றாக கூர்ந்து கவனி.
இப்படி அவர் கூறுவதன் சரியான பொருள் என்ன? சாதாரணமாக நன்றாக கவனித்தல் என்பதற்கு பெற்றுக்கொள்கிற மனோநிலையில் கவனித்தல் என்று பொருள். நீங்கள் கவனிக்கும்போது வாதம் புரிகிறீர்கள் என்றால், நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இதுதான் சரி, ஏனெனில் இது எனது கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. இது தவறு, ஏனெனில் இது எனக்கு நியாயமாக படவில்லை. இது சரி, இது சரியல்ல, இதை நான் நம்ப முடியும், இதை என்னால் நம்ப முடியவில்லை என்றெல்லாம் உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் கவனிக்கிறீர்கள், ஆனால் சரியாக கவனிக்கவில்லை. நீங்கள் உங்களது கடந்த கால மனதின் இடையூறோடு கவனிக்கிறீர்கள். யார் இந்த விஷயத்தை தீர்மானிப்பது? நீங்கள் இல்லை, உங்களது கடந்த காலம். நீங்கள் சில விஷயங்களை படித்திருக்கிறீர்கள், சில விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள், சில விஷயங்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த காலம் தொடர்ச்சியாக குறுக்கிடுகிறது. கடந்த காலம் தன்னை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கிறது. அது தனக்கு இடையூறு செய்யும் எதையும் அனுமதிப்பதில்லை. அது புதியதாக எதையும் அனுமதிப்பதில்லை. அது பழையவற்றை மட்டுமே, தனக்கு உகந்தவற்றை மட்டுமே ஒத்துக்கொள்கிறது. அதைத்தான் நீங்களும் தீர்மானம் செய்யும் போதும், ஏளனம் செய்யும் போதும், உங்களுக்குள் கலந்து ஆலோசிக்கும் போதும், சர்ச்சை கொள்ளும் போதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கீழ்ப்படிந்து கேட்டல், கீழ்ப்படிந்து ஒபீடியன்ட்லி கவனித்தல். இந்த வார்த்தை ஒபீடியன் அழகானது. நீங்கள் இந்த ஒபெடியன்ட் என்ற வார்த்தை ஓபெடீரே என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். ஓபெடிரே என்ற வார்த்தைக்கு முழுமையாக த்ரோலி கவனித்தல் என்று பொருள். ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தைக்கு ஏன் கவனித்தல் என்று பொருளாகிறது? அவை இரண்டும் ஒன்றுதானா? ஆமாம். நீங்கள் மொத்தமாக கவனித்தால், முற்றிலுமாக கவனித்தால் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள். அங்கு உண்மை இருந்தால் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள். உங்களது பக்கத்திலிருந்து எந்தவித தீர்மானமும் தேவையில்லை. உண்மை என்பது தனக்கே சாட்சியாக திகழ்கிறது. ஒரு முறை கேட்டால் தன்னிச்சையாக அதனை பின்பற்றுவீர்கள். ஒரு முறை கேட்டால் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள். ஆகவே இந்த ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தை ஒபிடேர் முற்றிலுமாக கவனித்தல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அல்லது யூத வழக்கத்தில் சொல்வது போல, உனது காதை திறந்து வை. உங்களது மனத்தையும் திறந்திருக்கிறீர்கள். விதை உங்களது மனத்தில் விழுந்தால் சீக்கிரமோ அல்லது தாமதமாகவோ அது மலரப்போகிறது. அது சிறிது காலம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனாலும் நிச்சயம் ஒரு மரமாக வளரும். அது சரியான பருவத்துக்காக காத்திருக்க வேண்டும், இளவேனிற் காலம் வரும் வரை. ஆனால் அது ஒரு மரமாக வளரும். நீங்கள் உண்மையை கேட்டிருந்தால் கீழ்ப்படுவீர்கள். அதனால்தான் மனம் உங்களை கேட்க விடுவதில்லை. ஏனெனில் ஒரு முறை உண்மையை கேட்டுவிட்டால் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று மனத்திற்கு தெரியும். அதனால் உங்களுக்கு தப்பிக்க வேண்டும் என்று தோன்றினால் நீங்கள் இவற்றை கேட்காமல் இருப்பதும் நல்லது. ஒரு முறை கேட்டுவிட்டால் நீங்கள் அகப்பட்டு கொண்டீர்கள் என்று பொருள். அதன் பின் தப்பித்தல் என்பதே இல்லை. உண்மை என்ன என்று தெரிந்த பின்னர் எப்படித்தான் தப்பிப்பீர்கள்? நீங்கள் உண்மையை அறிந்தவர் என்ற ஒரு அம்சமே உங்களுக்குள் கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. நீங்கள் அதனை பின்பற்றத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் உங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதே இல்லை, அதுவே வந்து விடுகிறது. காதுகளுக்கு போட்டிருக்கும் பூட்டுகளை அகற்றி விடுங்கள். காதுகளுக்கு போட்டிருக்கும் பூட்டு எது? உண்மையை கண்டு பயப்படுவதே முதல் பூட்டு. நீங்கள் உண்மையை பார்த்து பயப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றில்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப நான் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் உண்மையை கண்டு பயப்படுகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் பொய்யிலேயே வாழ்ந்து விட்டீர்கள். அந்த பொய்கள் பயப்படுகின்றன, நடுங்குகின்றன. ஏனெனில் உண்மைகள் வந்துவிட்டால் அவைகள் உங்களை விட்டு அகன்று விட வேண்டும். அவை உங்களுக்கு எஜமானர்கள் ஆகிவிட்டன. இருள் எப்படி ஒளியை பார்த்து பயப்படுகின்றதோ அதேபோல் உண்மையை பார்த்து பொய்கள் அச்சப்படுகின்றன. உண்மைக்கு அருகில் வரும்போதே உங்கள் மனம் மிகவும் சஞ்சலப்படுகின்றது. அது மிகுந்த குழப்பத்தை விளைவிக்கின்றது. அது மிகுந்த தூசியை கிளப்பி விடுகின்றது.
அது உங்களைச் சுற்றி மேகத்தை உருவாக்கிவிடும். அதன் காரணமாக உங்களால் உண்மை என்ன என்பதை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. காதுக்கு போடப்பட்டிருக்கும் பூட்டுகள் அகற்றப்பட வேண்டும். அடிப்படையான தடை பயம்தான். நீங்கள் பயத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அச்சமற்றிருந்தால் அன்றி உண்மையை அடைய முடியாது என்று புத்தர் கூறுகிறார். உங்களுடைய மதங்களை பாருங்கள். உங்களுடைய மதங்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாம் பயத்தை அடிப்படையாக கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றன. உண்மைக்கான வழி பயமல்ல. பயமின்மைக்குத்தான் உண்மை என்னவென்று தெரியும். நீங்கள் ஒரு மாசா கோயிலிலோ, ஒரு மசூதியிலோ, ஒரு ஆலயத்திலோ, ஒரு வேத புத்தகத்தின் முன்போ, ஒரு பரம்பரை வழக்கத்தினாலோ வணங்குகிறீர்கள் என்றால் எங்கிருந்து வணங்குதல் வருகிறது? உள்ளுக்குள் கவனித்து பாருங்கள். அங்கு உங்களுக்கு தெரிவது பயம், பயம், பயம். பயத்தின் மூலம் நம்பிக்கை உணர்வு வளராது. ஆனால் இப்போது இருக்கும் நம்பிக்கை எல்லாம் பயத்தின் காரணமாக விளைவதுதான். அதனால்தான் இந்த உலகத்தில் நம்பிக்கையுடன் இருக்கும் மனிதனை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஏனெனில் பயம் அகன்ற பின்னரே நம்பிக்கை உணர்வு தோன்றுகிறது. பயத்தின் மரணத்தில்தான் நம்பிக்கை உணர்வு பிறக்கிறது. நம்பிக்கை உணர்வு என்பது உண்மையாக இருப்பது என்று பொருள். பயப்படும் மனிதன் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அவன் எப்போதும் தந்திரமாகவே இருப்பான். அவன் எப்போதுமே தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலேயே இருப்பான். அவன் எப்படி உண்மையோடு இருப்பான்? நம்பிக்கையோடு இருப்பதற்கு, உண்மையோடு இருப்பதற்கு ஒருவனுக்கு தைரியம் வேண்டும். உண்மையாக இருப்பதற்கு துணிவு வேண்டும். உண்மையாக இருப்பதற்கு அபாயத்தை தாமே போய் ஏற்றுக்கொள்ளும் துணிவு வேண்டும். உண்மையாக இருப்பதற்கு அபாயத்திற்குள் செல்ல வேண்டும். ஒரு நாள் நான் சீனாவின் கவலைக்கிடமான நேரங்களில் பார்த்து கொள்ளப்படும் எழுத்துடன் கூடிய வரைபடம் ஒன்றினை காண நேர்ந்தது. அதை பார்த்தவுடன் நான் ஆச்சரியப்பட்டேன். காரணம், அந்த சீன வரைபடத்தில் 2 இலச்சினைகள் வரையப்பட்டிருந்தன. ஒன்று அபாயம், மற்றொன்று வாய்ப்பு. ஆமாம், நீங்கள் அபாயத்தை சந்திக்கும் போது கூடவே வாய்ப்பும் சேர்ந்தே வருகிறது. நீங்கள் அபாயத்தை சந்திக்க பயந்தால் வாய்ப்பை தவற விடுகிறீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு தேவையாயிருந்தால் அபாயத்தினுள் நுழைந்துதான் ஆக வேண்டும். அபாயத்தினுள்ளேயே எப்படி வாழ்வது என்பது சில பேருக்கு தெரியும். அவர்களே ஆன்மீகவாதிகள். பயம் என்பதே காதுகளின் பூட்டு தவிர மற்றும் சில இருக்கின்றன. அவையும் பயத்திலிருந்துதான் ஆரம்பிக்கின்றன. தீர்மானித்தல், சர்ச்சை செய்தல், கடந்த காலத்துடன் பின்னிருத்தல், புதியன எவற்றையும் உங்களின் உள்ளே நுழையவிட மறுத்தல். வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு மொழிகளில் ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தைக்கு கவனத்தோடு செயல்படுதல் என்பதாகத்தான் பொருள் இருக்கிறது. ஹார்ச்சன், கெஹோர்ச்சன், ஒபேர், ஒபிடீர, இன்னும் சில. இந்த எல்லா வார்த்தைகளுக்குமே தயையோடு, தீவிரமாக, முழுமையாக கவனித்தல் என்பதுதான் பொருள். மற்றொன்று அப்சர்ட் என்ற வார்த்தைக்கு பொருளை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதற்கான பொருள் நேர் எதிர்ப்பதமாக உள்ளது. அப்சர்டஸ் என்றால் முழு செவிடு என்று பொருள். ஆகவே நீங்கள் சிலவற்றை அப்சர்ட் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது சொல்லப் போவதையெல்லாம் நான் கேட்கப் போவதில்லை என்று பொருள். உங்களுடைய அப்சர்ட் மனோபாவத்திற்கு பதிலாக ஒபீடியன்ட் மனோபாவத்தை கை கொண்டால் உங்களால் கவனிக்க முடியும். அதன் பின்னர்தான் உங்களுடைய காதுகளை திறந்து வைத்து நீங்களும் உங்களை திறந்து வைத்துக் கொள்வீர்கள். ஒரு சாதாரணமான மனிதரிடம் கவனமாக கேள் என்று சொல்வது நல்லது. ஆனால் புத்தர் ஸ்பூதியிடம் ஏன் இப்படி சொன்னார்? புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஏதோ அங்குள்ளது. வார்த்தைகளுக்கு எந்தவித அர்த்தமும் இல்லை. அந்த வார்த்தைகளை யார் சொல்கிறார்கள் என்பதில்தான் அர்த்தம் உருவாகிறது. யார் அதை சொல்கிறார்கள் என்பதை பொறுத்தே அர்த்தம் பெறுகிறது. அதனால் நீ இந்த அர்த்தத்தை எந்த அகராதியிலிருந்தும் பெற முடியாது. ஏனெனில் அகராதிகள் போதிசத்துவர்களுக்கு எழுதப்பட்டது அல்ல. அவை சாதாரண மனிதர்களுக்காக எழுதப்பட்டவை. அதனால் கவனத்துடன் நன்றாக கேள் என்று சொன்னதன் பொருள் என்ன? சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பொருள். ஒன்று, சுபூதியை போன்ற ஒருவர் என்றால் அங்கு
காது பூட்டை பற்றிய கேள்வியே இல்லை, கிடையவே கிடையாது. புத்தரிடம் வெளிப்படையாக இருக்கிறாரா என்று அவரது திறந்த மனதை பற்றிய கேள்வியும் இல்லை. அதை பற்றிய சந்தேகமே இல்லை. அவர் வெளிப்படையாக திறந்துள்ளவராக இருக்கிறார். அவர் புத்தருடன் தகராறு செய்பவரும் இல்லை. அவர் முழுமையாக புத்தருடன் இருக்கிறார், அவருடனே செல்கிறார். ஆனால் ஒருவர் போதிசத்துவத்தை அடையும் போது, ஒருவர் புத்த தன்மைக்கு மிக அருகில் வரும்போது ஒரு சில புதிய பிரக்ஞைகள் உருவாகின்றன. பிரக்ஞையின் ஒவ்வொரு புதிய நிலைகளும் அதற்கே உரிய பிரச்சனைகளுடன் உள்ளன. போதிசத்துவத்துடன் ஒரு பிரச்சனை உண்டு. அவர் திறந்துள்ளார், அவர் பெற்றுக்கொள்பவராக இருக்கிறார், அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் தனது உடலோடு தொடர்பற்று போய்விடுகிறார். அவரது இதயம் திறந்திருக்கிறது, அவரது உயிர் திறந்துள்ளது. ஆனால் அவர் உடம்பினுள் வேர் கொண்டு இல்லை. அவர் உடலை விட்டு போய்விடுகிறார். உடல் வெறுமனே சுற்றி கொண்டிருக்கிறது. அவர் தனது உடலினுள் வசிக்கவில்லை. உடலுடன் தனது அடையாளத்தன்மையை இழந்துவிட்டார். அதுதான் பிரச்சனை. யாராவது உங்களிடம் நன்றாக கவனி என்று சொன்னால், அவர் உங்கள் உடம்பு கவனிக்கிறது, ஆனால் நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் புத்தர் சுபூதியிடம் சொல்லும்போது, நீ கவனிக்கிறாய், ஆனால் உனது உடம்பு கவனிக்கவில்லை என்பதாக பொருள். அவற்றை நேர் எதிர்மறையாக பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் கவனிக்கும் போது உங்களது உடம்பு இங்கே இருக்கிறது, ஆனால் நீங்கள் இங்கே இல்லை. வார்த்தைகள் உங்களது காதுகளை அடைகின்றன. அவை சப்தங்களாகவும் ஒலிகளாகவும் தான் விழுகின்றன. அவை அடுத்த காது வழியே வெளியே சென்று விடுகின்றன. அவை உங்களை அடைவதில்லை. நீங்கள் அவற்றை தொடுவதில்லை. சுபூதியை போன்ற மனிதர்களுக்கு எதிர்மறையாக நடக்கிறது. அவர் இங்கிருக்கிறார், ஆனால் அவரது உடம்பு இங்கிருக்கவில்லை. அவர் தம்முடைய உடம்பை பற்றிய தொடர்பை இழந்துவிட்டார். அவர் மறந்து விடுகிறார். அவர் உடலை மறக்கும் நிலைக்கு போய்விடுகிறார். அவர் தனது உடலை பற்றி சிந்தித்து கூட பார்க்காத நேரங்கள் உண்டு. அவர் அங்கிருப்பார், ஆனால் உடல் அங்கிருக்காது. அதாவது உடலை பற்றிய உணர்வே அவருக்கு இருக்காது. அவர் உடம்பற்ற நிலைக்கு வந்து விடுவார். இப்போது கவனித்தல் என்பது உடம்பும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்கும்போதுதான் சாத்தியம். உங்களின் உடம்பு இங்கிருக்கிறது, ஆனால் ஆன்மா இங்கில்லை. சுபூதியிடம் ஆன்மா பிரசன்னமாயிருக்கிறது, ஆனால் உடம்பு தான் இங்கில்லை. புத்தர் சுபூதி நன்றாக கவனி என்று சொல்கையில் அதுதான் பொருள். உனது உடம்பு இயங்க ஆரம்பிக்கட்டும். உனது உடம்புக்குள் வந்து சேர். உனது உடம்புக்குள் வேர் விடு. ஏனெனில் உடம்புதான் வாகனம், உடம்புதான் கருவி, உடம்புதான் சாதனம். புத்தர் சொல்கிறார், ஒருமுகமாக. சுபூதி ஒருமுகப்படுத்துவதில் இயலாதவரா? அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் அவர் போதி மனிதராக இருக்க வாய்ப்பில்லை. போதி மனிதர் என்பவரே ஒருமுகமாக கவனித்தலை அடைந்தவர் என்றுதான் பொருள். அவர் பிரக்ஞையோடு இருப்பவர், ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பவர். அவர் ஓர் இயந்திர மனிதர் அல்ல. அதன் பின் புத்தர் ஏன் ஒருமுகமாக கவனி என்கிறார்? மறுபடியும் வேறு அர்த்தம் கொள்ள வேண்டும். சுபூதியை போன்ற மனிதருக்கு தமக்குள் போவதுதான் எப்போதும் நடக்கும். அவர் எதுவும் முயற்சி செய்யவில்லை என்றால் அவர் தனது இருப்பினுள் ஆழ்ந்து போய்விடுவார். அவரே இல்லாமல் போய்விடுவார். அவர் முயற்சி எடுத்தால்தான் அவரால் வெளியே இருக்க முடியும். உங்களுக்கு நடப்பதற்கு நேர்மாறானது இது. மிக பிரயாசைப்பட்டு வெகு சில நேரங்களில் மட்டுமே உங்களால் உள்ளே போக முடியும். உங்களது எண்ணங்கள் மறந்து போகும்போது உங்களது உள்மனதில் உறைந்து போவீர்கள். அது வெகு சில தருணங்களில் மட்டுமே நிகழ்கிறது. நீண்ட கடின பயிற்சியாக யோகா, தியானம், இது அது என்று செய்த பின்பு சில கணங்களுக்கு இந்த அழகு பிரார்த்தனை உங்களிடம் தங்குகிறது. வானம் திறந்து மேகங்கள் மறைந்து போகும்போது வெளிச்சம் வருகிறது. வாழ்க்கையும் சந்தோஷமும் கூடவே வருகிறது. ஆனால் இவை வெகு சில கணங்களுக்கே. மறுபடியும் மறுபடியும் இது மறைந்து போகிறது.
நீங்கள் கடினமாக கவனிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டால் அப்போது உங்களது உள் மன அனுபவத்தை அடைகிறீர்கள். ஆனால் சுபூதியை பொறுத்தவரையில் இதற்கு நேர் எதிர். அவர் தமக்குள் கரைந்து விடுவார். அவர் தம்முள் மகிழ்ச்சியுடன் உள்ளுக்குள் அமிழ்ந்து போவார். அவர் தனக்குள் பிரயாசைப்பட்டாலன்றி அவரால் புத்தர் சொல்வதை கேட்க முடியாது. புத்தரின் மௌனத்தை புரிந்து கொள்ள மிக தகுதி உள்ளவர். புத்தர் மௌனத்தில் இருந்தால் அங்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஆனால் புத்தர் ஏதாவது சொன்னால் அவர் அதை கேட்பதற்கு பிரயத்தனப்பட வேண்டும். அவர் தம்மை வெளியே இழுத்து கொள்ள வேண்டும். அவர் தமது உடலுக்குள் வர வேண்டும். அவர் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர் தமக்குள் இருக்கும் மதுவை பருகியிருக்க வேண்டும். அதனால்தான் புத்தர் இந்த விதமாகச் சொல்கிறார், நன்றாக மனத்தை ஒருமுகப்படுத்தி கவனி. முதல் முறையாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை விளக்கிச் சொல்கிறேன். கடந்த 25 நூற்றாண்டுகளில் யாருமே இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் தரவில்லை. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. புத்தர் எல்லோரிடமும் நன்றாக ஒருமுகப்படுத்தி கவனி என்று சொல்லுவதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புத்தர் ஒரு சாதாரண மனிதரிடம் பேசவில்லை. 25 நூற்றாண்டுகளாக யாருமே சரியாக சொல்லவில்லை. மக்கள் எல்லோருமே தாம் சரியாகத்தான் பொருள் விளங்கிக் கொண்டுள்ளதாக நினைத்து கொண்டிருக்கின்றனர். வார்த்தைகளுக்கு பொருள்கள் மாறுகின்றன. யார் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர், யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் பொருள் மாறுகிறது. வார்த்தைகளுக்கான அர்த்தம் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சமயத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் வேறுபடுகிறது. வார்த்தைகளுக்கு அதனதன் அளவிலே பொருளே இல்லை. வார்த்தைகள் பொருளற்றவை. அர்த்தங்கள் அந்தந்த சமயங்களில் தான் உருவாகிறது. இப்போது இந்த சந்தர்ப்பம் மிகவும் அரிதானது. புத்தர் இந்த வார்த்தைகளை 1000 முறை பயன்படுத்திவிட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் நன்றாக மனத்தை ஒருமுகப்படுத்தி கவனி என்று மக்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். அதனால் வைர சூத்திரத்தை பற்றி விமர்சனம் செய்தவர்களெல்லாம் இதனை இழந்து விட்டார்கள். விமர்சனம் செய்தவர்கள் அறிந்தவர்கள் அல்ல என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு மொழி தெரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள். புத்தர் சாதாரண மனிதரிடம் பேசவில்லை. புத்தர் புத்த நிலையை அடையப் போகிறவரிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் புத்த நிலையின் நுழைவாயிலில் இருக்கிறார். அவர் அதனால் என்ற வார்த்தையுடன் தமது வாக்கியத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் ஸ்பூதி, நன்றாக மனத்தை ஒருமுகப்படுத்தி கவனி. இப்போது இந்த அதனால் என்ற வார்த்தை அவ்வளவு சரியாக பொருந்தவில்லை. அதனால என்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தின் கடைசி பகுதியாக வந்தால்தான் பொருத்தமாக அமையும். எல்லா மனிதர்களும் இறக்கிறார்கள். சாக்ரடீஸும் மனிதர். அதனால் சாக்ரடீஸும் இறந்தார். இந்த இடத்தில் அதனால் பொருந்துகிறது. இது நியாயமாகவும் இருக்கிறது. இங்கு எதுவும் இந்த வார்த்தைக்கு முன்னர் வரவில்லை. ஆனால் புத்தர் முடிவுரையுடன் அதனால் என்று ஆரம்பிக்கிறார். அதிலும் ஒரு விந்தை இருக்கிறது. அதுதான் புத்தரின் வழி. சாரிபுத்ராவிடம் இதய சூத்திரத்தை பற்றி ஹாட் சூத்ரா பேசும்போது இப்படி ஆரம்பிக்கிறார். அதனால் சாரிபுத்ரா இப்படி சொல்கிறார். அதனால் சுபூதி அந்த இடத்தில் அதனால் என்ற வார்த்தையை பயன்படுத்தும்படியாக எதுவுமே சொல்லவில்லை. புத்தரும் அதனால் என்ற வார்த்தை வரும்படியாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சுபூதியிடம் ஏதோ இருந்திருக்கிறது. அதுதான் அதனால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. வேறெதுவும் பேசப்படவில்லை. ஒரு குரு உங்களிடம் எது இருக்கிறதோ அதற்கு பதிலாகத்தான் பேசுகிறார். ஒரு குரு உங்களின் வார்த்தைகளை விட உங்களுடைய மௌனத்திற்கே அதிகம் மதிப்பளிக்கிறார். ஒரு குரு உங்களின் கேள்விகளை விட உங்களது தேடும் மனோபாவத்தையே அதிகம் விரும்புகிறார். ஒரு குரு உங்களின் கேள்விகளை விட உங்கள் தேவைகளுக்கு அதிகம் ஆர்வம் காட்டுகிறார். இந்த அதனால் என்ற வார்த்தையும் கூட சுபூதியின் உள்ளத்தில் இருந்த ஏதோ ஒன்றுக்கு கிடைக்கும் பதிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை சுபூதியே கூட இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லையோ என்னவோ.
ஒருவேளை சுப்பூதியே கூட சற்று நேரம் கழித்து குரு சீடனின் உள்ளத்தில் இருப்பதை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். குரு உள்ளத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிக்காட்டப்பட்டதா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஒருவேளை சீடன் தனியே இந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க மாதக்கணக்கில், ஏன் வருடக்கணக்கில், ஏன் வாழ்நாள் முழுவதும் கூட ஆகலாம். ஆனால் குரு என்பவர் உங்களது கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தினை மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் கூட கவனிப்பார். நாளைக்கு, அடுத்த நாளைக்கு, இந்த வாழ்க்கைக்கு, ஏன் அடுத்த வாழ்க்கையிலும் கூட என்ன நடக்கப் போகிறது என்பதை கூர்ந்து கவனிப்பார். குரு உங்களது மொத்த வாழ்க்கை பயணத்தையும் அமைக்கிறார். இந்த அதனால் என்ற வார்த்தை சுபூதியின் உள்ளே இருக்கும் எதன் தொடர்பாகவோ வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு போதிசத்துவரால் வழங்கப்படும் ஒரு பரிசு எதன் ஆதரவும் இல்லாமல், எவ்விடத்தின் ஆதாரமும் இல்லாமல் தான் வரும். அப்படிப்பட்ட மகான்கள் பரிசு வழங்கும்போது எதன் ஆதரவும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வழங்குவர். இந்த காரணத்துக்காகவே புத்தர் அதனால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சுபூதியின் ஆழ்மனத்தில் ஓர் எண்ணம், ஒரு நுட்பமான எண்ணம் இருந்திருக்க வேண்டும். நான் என்ன அடைந்து விட்டேனோ அதை மக்களுக்கு கொடுத்து விட்டேனானால் எனது மதிப்பு இன்னும் உயர்ந்துவிடும். இந்த எண்ணங்கள் வார்த்தைகளில் இல்லாமல் இருக்கலாம். அவை இன்னும் எண்ணங்களாக வடிவம் எடுக்காமல் கூட இருக்கலாம். அது ஒரு உணர்ச்சியாக, ஒரு சிற்றலையாக உள்மனத்தில் இருந்திருக்கலாம். நான் இந்த தர்மத்தை மக்களுக்கு வழங்கினால் அது புத்தரின் வாக்குப்படி மகத்தான பரிசுதான். மகத்தான பரிசு எதுவெனில், நீங்கள் அடைந்த ஞானத்தை மக்களுக்கு தருவது, அதனை பகிர்ந்து கொள்வது. அதுதான் மிகவும் மகத்தானது. யாராவது பணத்தை பகிர்ந்து கொண்டால் அது ஒன்றுமில்லாதது. அவர் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லையானாலும் கூட அதை இங்கேதான் விட்டுவிட்டு இறக்கப் போகிறார். வேறு யாராவது எதையாவது பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஞானத்தை பகிர்ந்து கொள்வது என்றால் புனிதத்தை பகிர்ந்து கொள்வதாகும். அழிவற்ற தன்மையை பகிர்ந்து கொள்வதாகும். ஞானத்தை பகிர்ந்து கொள்வது பரம்பொருளை பகிர்ந்து கொள்வதாகும். புத்தர் இதனை மகத்தான பரிசு என்கிறார். இப்போது சுபூதியிடம் அவர் பெற்றிருக்கும் எல்லாவற்றையும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி சொல்கிறார். அவர் ஓர் உறுதிமொழி சித்தோபத் எடுத்துக்கொள்ளும்படியும் சொல்கிறார். அந்த உறுதிமொழி, நீ இங்கு உள்ள உயிர்களையெல்லாம் விடுதலை செய்த பின்புதான் இந்த கரையை விட்டு அகல வேண்டும். நீ இங்கிருந்து மறையும் முன்பாக இதை செய்வேன் என்று மகத்தான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். உனது படகு இங்கிருந்து கிளம்பும் முன்பாக மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற மகத்தான ஆசையை வளர்த்துக்கொள். மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற அவா இந்த கரையை இணைக்கும் சங்கிலியாக இருக்கும். இன்னும் அதிக நேரம் ஆவதற்குள்ளாக உறுதிமொழியை எடுத்துக்கொள். சித்தோபத் எடுத்துக்கொள். உனது சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கரையிலிருந்து என்னை கவரும் உணர்ச்சி எவ்வளவாக இருந்தாலும் இந்த கரையை விட்டு போக மாட்டேன் என்று உறுதிகொள். பெரிய உணர்ச்சி தூண்டுதல் இருக்கும். எல்லாம் மாறிய பின்பு உனக்கும் அந்த கரைக்கு போகும் தகுதி உண்டாகிவிட்டது எனும்போது, அதாவது எதற்காக 1000 வாழ்க்கைகளாக தவம் கிடந்தாயோ அது கிடைக்கும்போது இங்கிருக்க வேண்டாமே என்ற எண்ணம் எழும்பும். ஆனால் எதற்காக? நீ வேண்டிய அளவுக்கு சிரமப்பட்டு விட்டாய். உனக்கு நிர்வாணத்திற்கு போவதற்கு அனுமதிச் சீட்டு, பாஸ்போர்ட் கிடைத்து விட்டதாகத்தான் பொருள். ஆனால் புத்தர் சொல்கிறார், அந்த அனுமதிச் சீட்டை மறுத்துவிடு. அதை வீசி எறி. ஒரு மகத்தான முடிவேடு. எல்லா உயிர்களையும் விடுதலை செய்யாமல் இந்த கரையை விட்டு செல்ல மாட்டேன். இதை கேட்டு சுபூதியின் உள்ளத்தில் ஒரு நுணுக்கமான அவா எழுந்திருக்க வேண்டும். அது மகத்தான ஒன்று. எவ்வளவு கௌரவம், எவ்வளவு புண்ணியம் எனக்கு கிடைக்கும், எவ்வளவு தூய்மையானவன் ஆவேன். அது போன்ற சிற்றலை ஒன்று எழுந்திருக்கலாம். அது சுபூதிக்கும் கூட தெரிந்து கொள்வதற்கு, அது என்னவென்று படிப்பதற்கு கடினமாக இருந்திருக்கலாம். அது ஒரு ஒளிக்கீற்று போல, உள்ளத்துள் எழுந்த ஒளிக்கீற்று போல ஒரு கணத்தின் ஒரு பகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது புத்தரின் கண்ணாடியில் பிரதிபலித்து விட்டது. குரு என்பவரே கண்ணாடிதான். உங்களிடம் என்னென்ன உள்ளதோ அவையெல்லாம் அவரிடம் பிரதிபலித்துவிடும்.
சில நேரங்களில் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மாட்டார். ஏனெனில் உங்கள் கேள்வி ஆர்வத்தின் விளைவாக எழுந்திருக்குமே தவிர அவை உங்கள் உள்ளத்துள்ளிருந்து எழுந்ததாக இருக்காது. அல்லது உங்கள் கேள்வி உங்களது அறிவை பறைசாற்றிக் கொள்வதாக அமைந்திருக்கும். அல்லது உங்களது கேள்வி, இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரியவன் நான், உண்மைகளை தேடுகிறவன், நான் எவ்வளவு அழகான கேள்விகளை கேட்கிறேன் பாருங்கள் என்று நிரூபிப்பதற்காக எழுந்தவையாக இருக்கும். உங்களது கேள்வி இயல்பாக இல்லாமல் அறிவு ஜீவித்தனமாக இருக்கும். அதற்கெல்லாம் குரு பதில் அளிக்க மாட்டார். சில சமயங்களில் நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கு குரு பதில் அளிப்பார். அவை கேட்கப்படாத கேள்விகளாக மட்டும் இருக்கா, அது போன்ற கேள்விகளே இருக்கின்றனவா என்று ஆச்சரியப்படத்தக்கவையாக இருக்கும். ஆனாலும் அவை உங்களுக்குள் ஆழத்தில் தேவையாக இருப்பதை பூர்த்தி செய்பவையாக அமைந்திருக்கும். ஏனென்றால் ஒரு போதிசத்துவரால் வழங்கப்படும் ஒரு பரிசு எதன் ஆதரவும் இல்லாமல், எவ்விடத்தின் ஆதாரமும் இல்லாமல் தான் வரும். அப்படிப்பட்ட மகான்கள் பரிசு வழங்கும் போது எதன் ஆதரவும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வழங்குவர். ஆதரவு என்றால் ஊக்கப்படுத்துதல் என்று பொருள். ஆதரவு என்றால் எனக்கு இதிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு இருப்பின் நீங்கள் உண்மையான ஆதரவின் உட்பொருளையே புரிந்து கொள்ளவில்லை என்பதாக அர்த்தம். அதன்பின் அது பேரம் என்பதாகிவிடும். அதன் பேர் அது பரிசல்ல. நிர்வாணம் என்பது பரிசு. அது பேரம் அல்ல, அது வியாபாரம் அல்ல. நீங்கள் அதை கொடுக்கும் சுகத்துக்காகவே கொடுக்க வேண்டும். அந்த செய்கைக்கு பின்னால் வேறு எந்த நோக்கமும், இதிலிருந்து எனக்கென்ன கிடைக்கும் என்பதான நோக்கங்கள் இருக்கக்கூடாது. அது போன்ற நோக்கங்கள் ஏதாவது இருக்குமாயின் உங்களால் யாருக்கும் உதவியே செய்ய இயலாது. உண்மையில் உங்களுக்கே உதவி வேண்டியதாயிருக்கிறது. நீங்களே இன்னும் விடுதலை பெற்றவராயில்லை. உங்களுக்கே இன்னும் அந்த கரைக்கு செல்ல அனுமதி சீட்டு கிடைத்த பாடில்லை. நீங்கள் ஒருவேளை தப்பாக வழிகாட்டி விடலாம், ஆனால் சரியாகத்தான் வழிகாட்ட முடியாது. உண்மையான அன்பளிப்பு என்பது பொங்கி வழியும் தன்மையுடையது. நீங்கள் ஞானம் ததும்பி வழியும் நிலையை அடைந்தவராயிருப்பின் அது பொங்கி வழியும். யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டவராக உணர்வீர்கள். ஏனெனில் அவர் உங்களது சுமையை குறைக்கிறார். மேகங்கள் ஒன்றாக வந்து மழை பொழியும் போது நீர் மண்ணில் விழுகிறது. அப்போது மேகங்கள் நன்றி சொல்லும் பூமிக்கு. ஏனெனில் பூமி நீரை வாங்கிக் கொண்டதனால் மேகங்களின் பாரம் குறைந்தது. ஆமாம், சரியாக அதே போலத்தான் ஞானம் உணரப்படும் போது அது உங்களுள் நிறைகிறது. நீங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அது மறுபடியும் மறுபடியும் நிறைந்து வழியும், பொங்கி வழியும். மறுபடியும் மறுபடியும் அதற்கு முடிவே கிடையாது. நீங்கள் முடிவற்ற உற்பத்தி ஸ்தானத்திற்கு வந்துவிட்டதாக அர்த்தம். இப்போது கருமையாக இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் தருபவற்றுக்கு பதிலாக ஏதும் பெறும் எண்ணத்தை உங்களுக்குள் எழவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு போதிசத்துவரால் வழங்கப்படும் ஒரு பரிசு எதன் ஆதரவும் இல்லாமல், எவ்விடத்தின் ஆதாரமும் இல்லாமல் தான் வரும். அப்படிப்பட்ட மகான்கள் பரிசு வழங்கும் போது எதன் ஆதரவும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வழங்குவர். அவர் இது அன்பளிப்பு என்று நினைக்க மாட்டார். அவர் நான் கொடுப்பவன், நீ பெறுபவன் என்று நினைக்க மாட்டார். இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். கொடுப்பவரோ வாங்கிக் கொள்பவரோ அல்லது அன்பளிப்போ கூட கிடையாது. எல்லாம் ஒன்றிவிட்டது. கொடுக்கும் நீங்கள் ஒருவர், பெரும் மற்றொருவரும் உங்களின் மற்றொரு வடிவமே. நீங்கள் வலக்கையிலிருந்து இடக்கைக்கு தருகிறீர்கள். அதற்கு எந்த வகையிலும் நீங்கள் பெருமைப்பட தேவையில்லை. கொடுப்பவரும் இல்லை, பெறுபவரும் இல்லை, அன்பளிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட மகான்கள் பரிசு வழங்கும் போது எதன் ஆதரவும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வழங்குவர். ஏன் அப்படி? போதி இருப்பில் இருப்பவர் எவ்வித ஆதரவுமின்றி வழங்கும் பரிசுத்திரள் அளவிட முடியாததாகும். இப்போது
இந்த பிரச்சனையை நீங்கள் திரும்ப திரும்ப எதிர்கொண்டாக வேண்டும். அந்த பிரச்சனை என்னவென்றால் உங்களது ஆர்வம். நீங்கள் இவை பற்றி நினைக்கவில்லை எனில் அதிகமாகும். அதனை நினைத்தால் அது மறைந்து போகும். அதற்கு ஆசைப்பட்டால் அதை நீங்கள் அடையவே முடியாது. அதை அடைய நீங்கள் அவாவுறவில்லை எனில் அது உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். சாதாரண கோணத்தில் இயேசு சொன்னது சரி. அந்த வார்த்தைகள் சாதாரண மனிதனுக்காக சொல்லப்பட்டவை. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். தட்டுங்கள், உங்களுக்காக கதவு திறக்கப்படும் என்பது சாதாரண மனிதனுக்கு சரி. ஆனால் புத்தர் பேசிக்கொண்டிருப்பது சுபூதியிடம். அவர் சரியாகச் சொல்கிறார். கேளுங்கள், அது உங்களுக்கு கிடைக்காது. தேடுங்கள், அது உங்களுக்கு கிடைக்காது. தட்டுங்கள், கதவுகள் சீனச்சுவரின் பக்கம் திரும்பிக் கொள்ளும். அவை திறக்காது. இதை நினைவில் வையுங்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். வித்தியாசம் கவனிப்பவர்களை பொறுத்து. இயேசு கிறிஸ்து சாதாரண மக்களிடம் சொல்கிறார். புத்தர் அசாதாரணமானவரிடம் பேசுகிறார். புத்தர் தொடர்ந்தார். ததாகதர் தம்முடைய உடைமைகளால் அடையாளம் காணப்படக்கூடுமா என்பது பற்றி நீ என்ன நினைக்கிறாய் சுபூதி? சுபூதி இவ்வாறு மறுமொழி கூறினார். பிரபுவே, அது முடியாத காரியம். ஏன் அப்படி? ததாகதரால் எவை உடைமைகள் என்று கூறப்பட்டனவோ அவை அவரின் உடைமை அடையாளங்கள் அல்ல. புத்தர் மீண்டும் கூறினார், எங்கே உடைமையின் அடையாளங்கள் இருக்கின்றனவோ அது பித்தலாட்டமாகும். உடைமையின் அடையாளங்கள் இல்லை என்றால் பித்தலாட்டம் இல்லை. அதனால் ததாகதர் அடையாளம் இல்லாமை கொண்டே அடையாளம் காணப்படுகிறார். அடையாளமின்மையே அவரது அடையாளம். இவை எல்லாமே புதிர் போல தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. அவை புதிர் போல தோற்றம் அளித்தாலும் அவை புதிர் அல்ல. ஆனால் புத்தர் பேசும் இடம், அவரது பார்வை மிக உயரத்தில் இருக்கவே அவர் சொல்வது எல்லாமே எதிர்மறை போல தோற்றம் கொள்கிறது. எதிர்மறை ஒன்றே வெளிப்பாடு என்பதாகி போகின்றது. அவை எதிர்மறை போல தோன்றினாலும் பூரண நிலையை அடைந்ததாகும். நியாயவாதம் என்பதற்கு பொருளே இல்லாமல் போகிறது. நியாயப்படிதான் நடக்க வேண்டுமென்றால் அந்த பூரணத்துவ நிலைக்கு சென்று உண்மையை உரைக்க முடியாது. அந்த உண்மை என்பதே எதிர்மறையாகத்தான் இருக்கும். புத்தர் கேட்கிறார், சுபூதி, நீ என்ன நினைக்கிறாய்? ததாகதரை அவர் வைத்திருக்கும் அடையாளங்களை வைத்து காண முடியுமா? புத்தரின் புனித புத்தகங்கள் சொல்கின்றன, ஒரு புத்தருக்கு அவர் மகா மனிதர் என்பதற்காக 32 அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த 32 அடையாளங்கள் தகுதியாகிவிடுமா? சாதாரண மனிதருக்கு இது பொருந்தும். ஏனெனில் உங்களுக்கு வேறு எந்த கண்களும் இல்லை. உங்களால் வெளியில் இருக்கும் அடையாளங்களைத்தான் காண முடியும். ஆனால் சுபூதியை போன்ற மனிதருக்கு உள்ளுக்குள்ளும் காண முடியும். புத்தரிடமும் அவர் இதே போல காண முடியும். அந்த அடையாளங்கள் தொடர்புடையதாயிருக்கும் என்பதே கிடையாது. மேலும் எதையாவது உடைமையாக வைத்திருத்தல் என்பதே புத்தராவதற்கான தகுதியாவதில்லை. அந்த 32 அடையாளங்களும் கூட முக்கியமல்ல. ஒரு புத்தர் என்பவர் சாதாரணமானவராகவே இருப்பார். ஏனெனில் அவரது உரிமை என்று எதுவுமே கிடையாது. அதுவே உண்மையான அடையாளம் எதையுமே உரிமையாக கொள்ளாதது. புத்த நிலையை கூட உரிமை கோராமல் இருத்தல், அதுவே உண்மையான புத்த நிலைக்கான அடையாளம். இது போன்றுதான் விஷயங்கள் எதிர்மறையாகி விடுகின்றன. ஓர் உண்மையான புத்தர் என்பவர் தான் புத்தர் என்ற உரிமையை கூட கோரமாட்டார். உரிமை கோருதல் என்பதே வஞ்சனையானது. ஒரு புத்தர் எதையுமே கோரமாட்டார். அவருக்கு உரிமை என்பதே கிடையாது. அவருக்கு ஆசையே கிடையாது. அவருக்கு தம்மை வெளிக்காட்டிக் கொள்வதில் அக்கறையே கிடையாது. அவருக்கு தான் யார் என்று மற்றவர்களை திருப்திப்படுத்துவதிலே ஆர்வமே கிடையாது. அவர் அங்கேயே இருக்கிறார். அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய நடனத்தில் கலந்து கொள்ளலாம். அவருடைய கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர் எதையும் நிரூபணம் செய்வதற்காக அங்கே இருக்க மாட்டார். எதையாவது நிரூபிப்பது என்பது நீங்கள் அதனை அடையவில்லை என்பதையே நிரூபணம் செய்வதாக முடியும். அவர் தற்காத்து கொள்பவர் அல்லர். அவருடைய வெளி அடையாளங்களை புத்தரல்லாதவர்களால் கூட உருவாக்க முடியும். எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும்.
எடுத்துக்காட்டாக, புத்தரது சுவாசம் மிகவும் மௌனமாக இருக்கும். அவர் சுவாசிக்காதது போலவே இருக்கும். ஆனால் அதனை மற்ற எவராலும் புத்தராக மாறாத ஒரு யோகியால் கூட செய்து காட்ட முடியும். நீங்கள் சுவாச பயிற்சி செய்யலாம். நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். உங்களது சுவாசத்தை ஒரே அடியாக நிறுத்தும் நிலைக்கே கூட கொண்டு வரலாம். நீங்கள் புத்தரையே கூட தோற்கடிக்கலாம். அவரது சுவாச முறை மிகவும் மெதுவானது. ஏனெனில் அதன் வேகத்தை குறைத்து விட்டார். அவர் ஏதும் சுவாச பயிற்சி முறை மேற்கொள்வதால் அல்ல. அவரது சுவாசத்தின் வேகம் குறைவானதற்கு காரணம் அவர் எங்கும் போகாததுதான். ஏனெனில் அவரது ஆசைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன. அதனால்தான் அவர் சுவாசத்தை மிக மெதுவாக மேற்கொள்கிறார், யாரும் பார்க்க முடியாதவாறு. அதற்கு காரணம் அவர் பெரிய யோகி என்பதல்ல. காரணம், ஆசைகள் அகன்றுவிட்டதால் அவருக்கு அவசரம் என்பதில்லை. அவர் காலையில் உலா செல்பவர் போல் இருக்கிறார். அவருக்கு எதிர்காலம் இல்லை, கவலைகள் இல்லை. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்படும் போது உங்கள் சுவாசம் சீராக இருப்பதில்லை. அதற்கு இடையூறு ஏற்படுகிறது. நீங்கள் கோபத்தோடு இருக்கும்போது சுவாசம் மூர்க்கமாகிறது. நீங்கள் காதலிக்கும் போதோ உணர்ச்சியை காட்டும் போதோ அது உங்களது சுவாசத்துக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது. காய்ச்சல் உண்டாகிறது. ஆனால் புத்தருடைய தீவிர உணர்ச்சிகள் எல்லாமே தயை, கருணை என்றாகி போனது. அவருடைய ஆசைகள் அனைத்துமே அகற்றப்பட்டன, மறைந்து போனது. ஒரு மரத்தின் பழுத்த இலைகள் உதிர்ந்து போனார் போல அவருடைய சுவாசம் மெல்ல 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 நிதானமாகி போனது. ஆனால் இதுதான் அடையாளம் என்றாகுமே. ஆனால் போலியாக நடிப்பவன் கூட இதே போல நடிக்க முடியும். புத்தர் மிக மௌனமாக அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கும் நிலை அசையாமல் இருக்கிறது. அவர் ஒரே நிலையில் இருக்கிறார். ஆனால் இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். சிறிது அளவே பயிற்சி தேவைப்படும். ஆனாலும் அந்த பயிற்சியே உங்களை புத்தராக்கி விடாது. புத்தர் மீண்டும் கூறினார், எங்கே உடைமையின் அடையாளங்கள் இருக்கின்றனவோ அது பித்தலாட்டமாகும். அதனால் யாராவது புத்தருடைய அடையாளங்கள் என்னிடம் இருக்கின்றன, பாருங்கள், நான் தான் புத்தர் என்று சொன்னால் அவர் வஞ்சனையானவர். ஏனெனில் அது போன்று உரிமை கோருதலே வஞ்சனையானதாகும். உடைமையின் அடையாளங்கள் இல்லை என்றால் பித்தலாட்டம் இல்லை. அதனால் ததாகதர் அடையாளம் இல்லாமை கொண்டே அடையாளம் காணப்படுகிறார். அடையாளம் இன்மையே அவரது அடையாளம். புத்தர் சுபூதியிடம் ஏன் திடீரென்று இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? ஓர் ஆசை சுபூதியின் மனத்தில் எழுந்திருக்கலாம். அவர் புத்தராகவும் தருவாயில் இருந்தார். ஓர் இன்கிரிட்டியத் அவரது மனத்தில் தோன்றியிருக்கலாம். விரைவிலேயே நானும் 32 அடையாளங்களை பெற்றுவிடுவேன். சீக்கிரமே நானும் புத்தராகிவிடுவேன். நானும் புத்தர் என அறிவிக்கப்படுவேன். நானும் 32 அடையாளங்களை பெற்றுவிடுவேன். இது ஒருவேளை பிரக்ஞை இல்லாமல் தானே தோன்றிய ஆசையாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு சிற்றலை. புத்தரின் 32 அடையாளங்களை பார்த்தவுடன் அவரது கருணையை, அவரது அழகினை யாருக்குத்தான் ஆசை பிறக்காது? சுபூதி புத்த நிலையின் வாசலில் நிற்கும் தகுதியுடையவர்தாம். புத்தர் கொடுத்தலை பற்றி பேசும்போதும் அளிக்கும் போதும் கொடுப்பவர், கொள்பவர், பரிசு என்ற மூன்றும் பாகுபாடின்றி மறைந்து விட வேண்டும் என்கிறார். அப்போதுதான் உங்களது நற்குணங்கள் உயரும் என்று புத்தர் சொல்லும்போது இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் சுபூதிக்கு ஓர் ஆசை பிறந்திருக்கலாம். அவரது ஆசை ஒரு விதை அளவு கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆசைப்பட்டிருக்கிறார். அதன்பின் கௌரவத்துடன் நானும் ஒரு புத்தராகி விடுவேன். நானும் 32 அடையாளங்களை பெற்று புத்தரை சூழ்ந்திருக்கும் அதே வாசத்துடன், அதே கருணையுடன், அதே ஒளியுடன், அதே தயாள குணத்துடன். ஆஹா, அவர் ஒருவேளை எங்காவது ஆசையை உண்டாக்கியிருக்கலாம். அவரது ஆசையை கண்ட புத்தர் சொல்கிறார், சுபூதி, நீ என்ன நினைக்கிறாய்? ததாகதரை அவருடைய அடையாளங்களை கொண்டு காண முடியுமா என்றுதானே? சுபூதியின் பிரக்ஞையில் அல்லது நினைவற்ற நிலையிலும் ஆழத்தில் இருக்கும் எண்ணங்களை அறிந்து கொண்டால் அன்றி உங்களால் இந்த வைர சூத்திரத்தை புரிந்து கொள்ள முடியாது.
சுபூதி இவ்வாறு கேட்டார். இனி வரப்போகும் 500 ஆண்டு காலத்திற்கு பிறகு நல்ல கோட்பாடுகள் எல்லாம் நாசமடையும் காலகட்டத்தில் இந்த சூத்திரத்தின் உண்மையான சொற்பொருள்களை எல்லாம் புரிந்து கொள்கிறவர்கள் இருப்பார்களா? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். சுபூதி குறிப்பிட்ட காலம் இதுதான். அவர் குறிப்பிட்ட மக்கள் நீங்கள்தான். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சுபூதி உங்களை பற்றி கேட்டிருக்கிறார். புத்தர் சொன்னார், எப்போதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டாலும், எப்போதெல்லாம் ஒரு புத்தர் தர்ம சக்கரத்தை சுழற்றினாலும் இயல்பாகவே சிறிது சிறிதாக அந்த சக்கரம் நிற்கத் துவங்கிவிடும். அது தனது வேகத்தை இழந்து விடுகிறது. நீங்கள் ஒரு சக்கரத்தினை சுழற்ற ஆரம்பித்தாலும் அது சுழல ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் சிறிது சிறிதாக அது தனது வேகத்தை இழந்து முடிவில் நின்றுவிடும். ஒரு புத்தர் தர்ம சக்கரத்தை சுழற்ற ஆரம்பிக்கும் போது அது நிற்பதற்கு 2500 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. ஒவ்வொரு 500 ஆண்டுகளுக்கு பின்னரும் அது தனது வேகத்தை சிறிது சிறிதாக இழந்து கொண்டு வந்திருக்கிறது. முடிவில் 2500 வருடங்களுக்கு பின்னர் ஒரே அடியாக நிற்கும். அதை மீண்டும் சுழற்றிவிட இன்னொரு புத்தர் தேவைப்படும். அதன் பின் மற்றொரு 25 நூற்றாண்டுகளுக்கு அது சுழலும். இது மிகவும் அரிதான ஒன்று. சுபூதி புத்தரிடம் இது போன்று கேட்பது மிகவும் மறைவாக உள்ளே ஒன்றை வைத்து பேசுவது போல கூட இருக்கிறது. இந்த சூத்திரத்தின் உண்மையான சொற்பொருள்களை எல்லாம் புரிந்து கொள்கிறவர்கள் இருப்பார்களா? அதற்கு புத்தர் சொன்னார், இப்படியெல்லாம் பேசாதே சுபூதி. ஆம், இப்போது கற்றுக் கொடுக்கப்படும் இந்த சூத்திரங்களின் உண்மை பொருள்களை எல்லாம் அப்போது புரிந்து கொள்ளவே செய்வார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட போதிசத்துவர்கள் இருக்கவே செய்வார்கள். சுபூதி அந்த போதிசத்துவர் ஒரு புத்தரால் மட்டும் மரியாதை செய்யப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மதிப்பிற்குரிய வேர்கள் ஒற்றை புத்தருக்கடியில் மட்டும் ஊன்றி நிற்பனவாக இருக்காது. சுபூதி அதற்கு மாறாக இந்த சூத்திரங்களின் மெய்மையை கற்றுக்கொண்ட அந்த போதிசத்துவர்கள் ஒரே ஒரு புனித எண்ணத்தாலே நம்பிக்கை பெற்று விடுவார்கள். இலட்சக்கணக்கான புத்தர்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதார வேர்கள் இலட்சக்கணக்கான புத்தர்களின் கீழே நிலை கொண்டிருக்கும். அவர்கள் ததாகதரின் புத்த தரிசனத்தால் அறியப்படுவார்கள். சுபூதி அவர்கள் ததாகதரின் புத்த வழியால் காணப்படுவார்கள். சுபூதி அவர்கள் ததாகதரால் முழுமையாக அறியப்படுவார்கள். சுபூதி அவர்கள் கணக்கிட முடியாத, அளவிட முடியாத மரியாதை பெறுவார்கள். சுபூதி புத்தர் உங்களை பற்றி பேசுகிறார். அந்த சூத்திரம் உங்களுக்கு படைக்கப்பட்டது 25 நூற்றாண்டுகள் மறைந்துவிட்டன. சுபூதி உங்களை பற்றி கேட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு நாள் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களில் நிறைய பேர் போதிசத்துவர்களாவீர்கள் என்றும் நிறைய பேர் அப்படி ஆகும் தருவாயில் இருக்கிறீர்கள் என்றும் இருக்கிறது. அதைவிட ஆச்சரியம் புத்தர் அளித்த பதில். 25 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் வரப்போகும் மக்கள் உன்னை விட எந்த விதத்திலும் அதிர்ஷ்டம் குறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உண்மையில் உன்னை விட அதிர்ஷ்டம் மிகுந்தவராகவே இருப்பார்கள். ஏன்? நான் உனக்கு பல முறைகள் சொல்லிக் கொண்டு வருகிறேன். பழங்காலத்திலிருந்து நீங்களும் இந்த பூமியில் நிறைய தடவைகள் நடந்து வந்திருக்கிறீர்கள். தர்மத்தை முதல் தடவையாக நீங்களும் கேட்கவில்லை. இது போன்ற நிறைய புத்தர்கள் உங்களது வாழ்க்கையில் வந்துள்ளார்கள். சில நேரங்களில் ஒரு கிருஷ்ணராக, சில நேரங்களில் கிறிஸ்துவாக, சில நேரங்களில் மகாவீரராக, சில சமயங்களில் முகம்மதுவாக நிறைய தடவைகள். நிறைய புத்தர்கள் உங்களது வாழ்க்கையில் வந்துள்ளார்கள். நிறைய ஞானிகள். நீங்கள் இவ்வளவு புத்தர்களை பார்த்ததற்கு அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த புத்தர்கள் எல்லாம் தூவிய விதைகள் உங்களில் முளைவிட ஆரம்பிக்கும், கிளைவிட ஆரம்பிக்கும், மலரவும் ஆரம்பிக்கும். சுபூதி அதற்கு மாறாக இந்த சூத்திரங்களின் மெய்மையை கற்றுக்கொண்ட அந்த போதிசத்துவர்கள் ஒரே ஒரு புனித எண்ணத்தாலே நம்பிக்கை பெற்று விடுவார்கள். இலட்சக்கணக்கான புத்தர்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதார வேர்கள் இலட்சக்கணக்கான புத்தர்களின் கீழே நிலை கொண்டிருக்கும். இது புரியாத மர்மமாக இருக்கிறது.
ஆனாலும் இது சாத்தியமே. ஒரு புத்தர் என்பவருக்கு எதிர்காலத்தை கண்டுணரும் சக்தி இருக்கிறது. அவர் எதிர்காலத்தை மறைத்திருக்கும் மூடுபனியை கூட ஊடுருவி பார்க்க முடியும். அவரது பார்வை அவ்வளவு தெளிவானது. அவர் புலப்படாத எதிர்காலத்தின் மேல் படும்படியாக ஒளியை பாய்ச்சலாம். அவரால் பார்க்க முடியும். புத்தரது வைர சூத்திரத்தை நீங்கள் கவனித்து கேட்பது புரியாத மர்மமாக கூட தோற்றமளிக்கலாம். உங்களது கோணத்திலிருந்து இது நம்பவே முடியாத விஷயமாக கூட இருக்கலாம். ஏனெனில் உங்களுக்கு நிகழ்காலத்தை பார்ப்பது எப்படி என்றே தெரியவில்லை. யாரோ ஒருவர் எதிர்காலத்தை காண முடியும் என்பதனை எப்படி நம்ப முடியும்? உங்களால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கடந்த காலத்தை பார்க்க முடிவது. உங்களால் திரும்பி பார்க்கத்தான் முடியும். நீங்கள் பழமையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்கள் எதிர்காலத்தை நினைக்கும் போது அது எதிர்காலத்தை பார்க்கும் பார்வையாக இருக்காது. அது பழைய காலத்தை செப்பனிட்டதாகத்தான் இருக்கும். அது எதிர்காலமே அல்ல. அது உங்கள் நேற்று என்பதே மறுபடி நாளையாக வரப்போகிறது. நீங்கள் நேற்று எதையோ சுவைத்தீர்கள். அது இனிப்பாக இருக்கவே அதை மறுபடியும் நாளைக்கும் வேண்டுகிறீர்கள். அதுவே உங்களது எதிர்காலம். நீங்கள் யாரையோ காதலித்தீர்கள். நாளைக்கு நீங்கள் காதல் புரிய வேண்டும். அதுவே உங்களது எதிர்காலம். அது கடந்த காலமே மீண்டும் வருவதுதான். அது உங்களது எதிர்காலமே அல்ல. உங்களால் எதிர்காலம் என்ன என்பதை அறிய முடியாது. ஏனெனில் உங்களது நிகழ்காலத்தையே உணர முடியவில்லை. நிகழ்காலம் உங்களிடம் இருக்கிறது. இங்கு ஏற்கனவே இருப்பதையே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் பார்வையற்றவராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களது கண்களை திறந்து வைத்துக் கொண்டால் நீங்கள் இங்கு இல்லாததை கூட காண முடியும். என்ன நிகழப் போகிறதோ அதை கூட காண முடியும். அந்த கணங்களை கூட தரிசனம் செய்ய முடியும். எதிர்காலத்தை காண்பது என்பதற்கு முன்பாக நிகழ்காலத்தை காண வேண்டும். நிகழ்காலத்தில் முற்றிலுமாக இருக்க முடிபவர்களால் தான் எதிர்காலத்தை பார்க்க முடியும். நீங்கள் வைர சூத்திரத்தை கேட்பதை கௌதம புத்தர் பார்த்திருக்கிறார் என்பதே பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வைர விதிகளை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நான் அதை தேர்ந்தெடுத்தேன். இந்த வார்த்தைகள் வரும்போது நான் நினைத்தேன், இது எனது மக்களுக்காகவே. அவர்களை கௌதம புத்தர் கவனிக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்களை பற்றிய அந்த சில விஷயங்கள் 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லப்பட்டவை. அவை முன்னரே கணிக்கப்பட்டவை. புத்தரால் நகர்த்தப்பட்ட சக்கரம் நின்றுவிட்டது. அந்த சக்கரம் மறுபடியும் சுழற்றப்பட வேண்டும். அதுவே எனது மற்றும் உங்களுடைய வாழ்க்கை பணியாகும். சக்கரம் மறுபடியும் சுழற்றிவிடப்பட வேண்டும். அது மறுபடியும் சுழற்றப்பட்டு விட்டால் இன்னும் 25 நூற்றாண்டுகளுக்கு சுற்றி கொண்டிருக்கும். அது மறுபடியும் 25 நூற்றாண்டுகளுக்காவது வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை மறுபடியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் எல்லாமே வேகம் இழந்து விடுகின்றன. எல்லாமே இயற்கையின் விதிப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இயந்திர விதிப்படி. நீங்கள் ஒரு கல்லை வீசி எறியுங்கள். அதை மிக்க பலத்துடன் வீசி எறியுங்கள். அது சில 100 அடிகள் மேலே போய் பின்பு கீழேதான் விழும். அதே போல தர்மமும் அப்போதைக்கப்போது உயிரூட்டப்படல் வேண்டும். அது ஓர் 25 நூற்றாண்டுகளுக்கு உயிரோடு இருந்து பின்னர் இறந்துவிடும். பிறந்ததெல்லாம் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் புத்தர் சொல்கிறார், சுபூதி இது போல் பேசாதே. சுபூதி நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் தான் அதிர்ஷ்டசாலி. நாம் புத்தரை கவனித்து விட்டோம். புத்தருடனேயே வாழ்ந்து விட்டோம். புத்தருடன் நடந்து விட்டோம். நாம் அதிர்ஷ்டசாலி. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகிவிட்டோம். 25 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தர்ம சக்கரம் முற்றிலுமாக நின்ற பிறகு என்ன ஆகும்? அவர் உங்களை பற்றியெல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள் என்பது போல நினைக்கிறார். புத்தர் சொல்கிறார், அதுபோல பேசாதே. நீ ஒருவன்தான் அதிர்ஷ்டசாலி என்பது போல நினைக்காதே. அது ஒரு நுட்பமான அகந்தை. நாம் அதிர்ஷ்டசாலி. வேறு யாருமே நம்மளவுக்கு அதிர்ஷ்டசாலி இல்லை. புத்தர் உடனே சுபூதியின் வாய் மேல் கை வைக்கிறார். இப்படியெல்லாம் பேசாதே சுபூதி. ஆம், இப்பொழுது கற்றுக் கொடுக்கப்படும் இந்த சூத்திரங்களின் உண்மை பொருள்களையெல்லாம் அப்பொழுது புரிந்து கொள்ளவே செய்வார்கள். எனக்கு தெரியும், இங்கே உண்மையை புரிந்து கொள்ளும் மக்கள் இருக்கிறார்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக காலை விடிந்து கொண்டிருக்கிறது. காரிருள் மறைந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விதை நிலத்தில் ஊன்றிக் கொண்டிருக்கிறது. அது உங்களது இதயத்திலும் நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலும் கூட போதிசத்துவர்கள் இருக்கவே செய்வார்கள். நிறைய பேர் இங்கே போதிசத்துவர்களாக போகிறார்கள். இன்னும் சிறிதளவு அதிகமாக வேலை செய்தால், சிறிது அதிகமாக விளையாட்டு, தியான ஈடுபாட்டின் மேல் இன்னும் சிறிது முயற்சி, உங்களது சக்தியை இன்னும் சிறிது பொழியுங்கள். உங்களது சக்தியை இன்னும் சிறிதே ஒருமுகப்படுத்துங்கள். கவனத்தை சிதற விடுவதை சிறிது தள்ளுங்கள். அப்போது நிச்சயம் இது நிகழும். நிறைய பேருக்கு இது நிகழப் போகிறது. நீங்களும் அந்த அதிர்ஷ்டக்காரர்களில் ஒருவர்தான். இப்படியாக புத்தர் சொல்கிறார், சுபூதி, அந்த போதிசத்துவர்கள் ஒரு புத்தரால் மட்டும் மரியாதை செய்யப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மதிப்பிற்குரிய வேர்கள் ஒற்றை புத்தருக்கடியலும் ஊனி நிற்பனவாக இருக்காது. சுபூதி, அதற்கு மாறாக இந்த சூத்திரங்களின் மெய்மையை கற்றுக்கொண்ட அந்த போதிசத்துவர்கள் ஒரே ஒரு புனித எண்ணத்தாலே நம்பிக்கை பெற்று விடுவார்கள். இலட்சக்கணக்கான புத்தர்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதார வேர்கள் இலட்சக்கணக்கான புத்தர்களின் கீழே நிலை கொண்டிருக்கும். உன்னால் வைர சூத்திரத்தில் வரும் ஒரே ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட, உன்னை பார்க்கும் எனது கண்களின் ஒரு பார்வையை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட, புத்தர் சொல்கிறார், ஒரே ஒரு புனித எண்ணத்தாலே நம்பிக்கை பெற்று விடுவார்கள். இலட்சக்கணக்கான புத்தர்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதார வேர்கள் இலட்சக்கணக்கான புத்தர்களின் கீழே நிலை கொண்டிருக்கும். அவர்கள் ததாகதரின் புத்த தரிசனத்தால் அறியப்படுவார்கள். சுபூதி, அவர்கள் ததாகதரின் புத்த விழியால் காணப்படுவார்கள். சுபூதி, அவர்கள் ததாகதரால் முழுமையாக அறியப்படுவார்கள். சுபூதி, அவர்கள் கணக்கிட முடியாத, அளவிட முடியாத மரியாதை பெறுவார்கள். சுபூதி, புத்தர் பேசுவது உங்களை பற்றித்தான். உங்களைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன். தர்ம சக்கரம் நின்றுவிட்டது. அது மறுபடியும் சுழற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இது போதும்.